இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்சீவ் ஆனவே 3 மந்தில் எடுக்கக்கூடிய என்டி ஸ்கேன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மந்தில் என்ன இம்பார்ட்டன்னா என்டி அப்படின்றது வந்து நாசல் டிரான்ஸ்லேஷன், அதாவது குழந்தைகளுக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரிக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கா அப்படின்றத 3 மந்த்துக்குள்ளே கண்டுபிடிக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கேனு. எனக்கு வந்து 2மே பையன். அவங்களுக்கு நான் செகண்ட் பேபிக்கு எடுக்கக்கூடிய இந்த ஸ்கேனில் வந்து 12 வீக்ஸ் அண்ட் 6 டேஸில் போய் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த ஸ்டடி ஷோஸ் த சிங்கிள் ஃபீட்டஸ் இன் யூட்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது கர்ப்பப்பையில் ஒரு குழந்தை தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சில பேர்த்துக்கு வந்து ட்வின்ஸ் இருக்கும், அதனால் வந்து இப்படி போட்டிருக்காங்க. ட்வின் ஃபீட்டஸ் இல்லைன்னா சிங்கிள் ஃபீட்டஸ் அந்த மாதிரிக்கு போட்டிருப்பாங்க. இந்த ஃபீட்டஸ் இஸ் சீன், அதாவது குழந்தை வந்து இருக்குது, கர்ப்பப்பையில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. வித்திய க்ரௌன் ரம்ப் லென்த்து அப்படின்றது எப்படின்னா, குழந்தை வந்து வளைஞ்சு உட்காந்து தானே இருப்பாங்க. அவங்களோட டாப் ஆன் த ஹெட்டிலேருந்து பாட்டம் ஆன் த பெட்டக்ஸ் வரைக்குமே அதில் இருக்க ஒரு நீளம் வந்து இங்கே குடிச்சிருப்பாங்க. இது எதுக்கு இம்பார்ட்டன்னா, இதை வச்சு நம்மளோட எல்எம்பி டேட், அதாவது டெலிவரி டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். குழந்தையோட வளர்ச்சி எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றதையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது 59 mm இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கேனில் வந்து மில்லிமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து 12 வீக்ஸ் 3 டேஸில் வந்து அதாவது 59 mmக்கு வந்து 12 வீக்ஸ் 3 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னோடய எல்எம்பி டேட் வந்து 12 வீக்ஸ் 6 டேஸ். இதை வச்சு எப்படி ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத சொல்கிறதுனா, கூகுள் படி பார்த்தோம்னா நமக்கு வந்து 60க்கு மேலே இருந்துச்சுனாவே பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. 60 கம்மியாக இருந்தால் பொண்ணு. ஆனால் எனக்கு 59 இருந்துச்சு, எனக்கு பையன்தான் பிறந்தாங்க. மோஸ்ட்லி 59 60 கிட்ட வந்துருச்சுனாவே பையன்தான் பிறக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து முக்கியமானது வந்து இந்த நாசல் டிரான்ஸ்லேஷன்ஸ் மெஷர் 1.4 mm, அதாவது நாசல் டிரான்ஸ்லேஷன் தான் என்டி. நாசல் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, குழந்தையோட இப்போ வளைஞ்சிருக்காங்களா அந்த குழந்தையோட தலைப்பகுதிக்கு கீழே வந்து வளைஞ்சிருக்க இடத்துல வந்து ஒரு லிக்யூடு மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த லிக்யூடோட அளவை தான் இங்கே வந்து நாசல் டிரான்ஸ்லேஷன்ஸ் மெஷர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட பாயிண்ட் வந்து 1.4 mm எனக்கு இருக்குது. இது நார்மல். அப்நார்மல் எதுனா 3 வந்து வந்துருச்சுனாவே இது அப்நார்மல். இந்த நாசல் போன் இஸ் சீன், அதாவது மூக்கு தண்டுவடம் வந்து தெரியுதான்னு பார்ப்பாங்க. ஏன்னா டவுன் சிண்ட்ரோம் இருக்க குழந்தைகளுக்கு வந்து மூக்கு வந்து சப்பட்டையாக இருக்கும். இது மூக்கு போன் இருந்தால் எந்த குறைபாடும் இல்லைன்ற அர்த்தம். இது நார்மலாக தான் இருக்கணும். இந்த நார்மலாக இல்லை அப்படின்றத இல்லைண்டா அடுத்த பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அதுலேயுமே நார்மலாக இல்லைண்டா அது ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்றத அர்த்தம். நெக்ஸ்ட் என்னதுன்னா, டக்டஸ் வெனோசஸ் ஃப்ளோ பேட்டர்ன் நார்மல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது டக்டஸ் வினோசஸ் என்பது நம்ம வந்து நஞ்சுக்கொடியிலேருந்து அதாவது நஞ்சுக்கொடியிலேருந்து அந்த நஞ்சு இருக்குல்ல, அந்த பிளசண்டாலேருந்து நஞ்சுக்கொடி வழியாக குழந்தைக்கு வந்து போகிற ரத்தம் வந்து ஃப்ளோ எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா அப்படின்றத பற்றி தான் இது. அடுத்து என்னென்னா, இந்த ஃபீட்டல் ஸ்டொமக், பிளாடர், ஸ்பைன், லிம்ஸ் அண்ட் ப்ரிமினரி ட்ரையாங்கிள் ஆர் நார்மல். அதாவது எல்லாமே ஸ்டொமக், பிளாடர், ஸ்பைன், அதாவது சிறுநீரகப்பை, ஸ்பைன், முதுகு தண்டுவடம், அவங்களோட ஸ்டொமக்கு, அவங்களோட உதடு இதெல்லாம் தெரியுதா அப்படின்றத பார்க்குறாங்க. அது ஃபுல்லாமே இந்த ஃபீட்டல் இஸ் பல்ஸ்டேஷன் அண்ட் ஃபீட்டல் மூமெண்ட் ஆர் சீன் அப்படின்னு போட்டுருக்கு. ஹார்ட் பல்ஸ்டேஷன்னா ஹார்ட் இயங்குது அப்படின்றது அர்த்தம். ஹார்ட் ரேட் வந்து 156 இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து 156 இருந்தால் கேர்ள் பேபின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய ரிப்போர்ட் படி ஃபஸ்ட்டு வந்து கூட இருந்து அப்படியே கம்மியாகிட்டே போந்துச்சுன்னா நமக்கு அதாவது ஆண் குழந்தை அப்படின்றாங்க. என் ரிப்போர்ட் 2 குழந்தைகளுக்குமே ஃபஸ்ட்டு 162 152 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்தனால எனக்கு பையன் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அது மாதிரிக்கு இந்த பிளசண்டா இஸ் போஸ்டீரியர், 2 பையனுக்குமே எனக்கு போஸ்டீரியர் லொக்கேஷனில் தான் இருந்துச்சு. சோன் இஸ் நார்மல் ஹெச்ஓஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. போஸ்டீரியர்னாவே ஆண் குழந்தை தான். நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறி மாறி இருக்கும். ஆனால்
மோஸ்ட்லி போஸ்டீரியர்னு வந்தாவே உங்களுக்கு ஆண் குழந்தை தான். ஆன்டீரியர் வந்துச்சுன்னா கேர்ள் குழந்தை. போஸ்டீரியர் வந்து குழந்தைக்கு வந்து பின்னாடி இருக்கிறது, நஞ்சுக்கொடி வந்து பின்னாடி இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ப்ளசண்ட்டாக வந்து பின்னாடி இருந்துச்சுன்னா அது பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நான் மோஸ்ட்லி இந்த போஸ்டீரியர்னு வந்துச்சுன்னாவே ஆம்பளை பையன் தான். த லிக்கர் வால்யூம் இஸ் நார்மல், அதாவது பனிக்குடம் வயிற்றில் இருக்க பனிக்குடம் வந்து நார்மலாக அப்படின்னு பார்த்தா நார்மல் தான். The internal OS is closed and the cervical length is normal. cervical lengthனா கர்ப்பப்பை வாய் வந்து இஸ் நார்மல்னு போட்டிருக்காங்க. 3.6 சென்டிமீட்டர் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நமக்கு 4 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும். கன்சீவாக இருக்கனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதை விட 3.2க்கு கீழே இருந்துச்சுன்னா சீக்கிரமாக குறைப்பிரசவம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் cervical லென்த்துமே இதில் இம்பார்ட்டண்ட் தான் பார்ப்பாங்க. இம்ப்ரெஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிங்கிள் லிப் ஃபீட்டஸ் இஸ் 12 வீக் 3 days இந்த இதுதான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா, க்ரௌண்ட் ரம்ப் லென்த் வரி குழந்தையோட டேட் வந்து இவ்வளோ தான். அது மணிக்கு ஃபாலோ அப் ஸ்கேன், அடுத்த ஸ்கேனுக்கு இந்த இது போட்டிருக்காங்க. அனாமலி ஸ்கேனுமே ரொம்ப முக்கியமானது. 5th மந்தில் எடுக்கக்கூடியது. அது வந்து குழந்தைகளோட உறுப்பு என்னென்ன இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கக்கூடியது. இவ்வளோ தான் இந்த ஸ்கேனோட இம்பார்ட்டன்ட். இதில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அடுத்து பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க. நம்ம என்டினா என்ன, என்டி ஸ்கேன் எப்படி எடுத்தால் இதில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது 3rd மந்தில் எடுத்த என் பேபியோட ஃபோட்டோஸ். கலர்லையுமே எடுத்திருந்தாங்க. இதோட 5th மந்த்லேயே நான் ஸ்கேனை வச்சு நான் பையன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க.